பாண்டி கடை ஓனர் பாண்டிக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு கிளம்புறாரு. எல்லாரும் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போது வானதி பாண்டி கடைக்கு வர்றதுக்காக வராங்க. இவங்க எல்லாம் ஓனர்கிட்ட பணம் கொடுக்குறதையும் எல்லாரும் சந்தோஷமாக பேசி சிரிக்கிறதையும் பார்த்துட்டு ஒரு கார் பின்னாடியே நிற்கிறாங்க வானதி. பாரு, நம்மளை கூட கூப்பிடல, அதுக்குள்ளே அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டான்னு பாண்டிக்கு கால் பண்ணுறாங்க வானதி. பாண்டி வானதி காலை கட் பண்ணி விடுறாரு. வானதிக்கு காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறானே அப்படிங்கிற கோபம். நிலா பாண்டி கடையை டெவலப் பண்ணுறதுக்காக சில ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணி உனக்கு அனுப்பி வைக்கிறேன் பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. கண்ணன் ப்ரோவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். வானதி மீண்டும் பாண்டிக்கு ஃபோன் பண்ண பாண்டி திரும்பவும் கட் பண்ணி விடுறாரு. வானதிக்கு செம கோபம். வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க. கண்ணன் ப்ரோவுக்கு பைசா கொடுத்து அவரை போய் ஹோட்டலாக சாப்பிட்டுக்க சொல்கிறாங்க. சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், நிலா எல்லாரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. சேரன், நாங்கள் வெளியே வாங்கிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்ருக்கோம், ஆனால் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கோன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. சோழனும் தன் பங்குக்கு சூப் வேணும், ஸ்டார்டர் வேணும்னு அள்ளி விடுறாரு. ஆனால் நிலா சூப்பையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு சாப்பிட பல்லவன் மட்டும் அவங்க அம்மா கோமலையே நினச்சி ஃபீல் பண்ணுறான். இங்கே பார் பல்லவா, அவங்க என்ன மாதிரி மனோநிலையில் கிளம்பி போனாங்கன்னு நமக்கு தெரியல. நம்மக்கிட்ட சொல்லிட்டு போனால் நம்ம போக விட மாட்டோம் அப்படிங்கிறனால தான் நம்மக்கிட்ட சொல்லாமையே அவங்க போயிட்டாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி வருவாங்க. அவங்க போனதையே நினச்சிட்டு இருக்காம சாப்பிடு. நம்ம ஐயனார் குடும்பத்தில் பாண்டி முதல்ல முதலாளி ஆகிட்டான், அதனால் அதை நினச்சி சந்தோஷமாக சாப்பிடுன்னு சொல்கிறாரு சேரன். நிலா சேரன் அண்ணாக்கிட்ட அங்கிளுக்கு ஒரு பார்சல் வாங்கிக்கலாமான்னு கேட்டுட்டு ஒரு சிக்கன் பிரியாணியும் லாலிபப்பும் ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க. சாப்பிட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. பல்லவனுக்கு மட்டும் நடேசனுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தது பிடிக்கவே இல்லை. வீட்டில் நடேசனுக்கு வாங்கிட்டு வந்த பார்சலை சாப்பாட்டு தட்டுக்கு மாற்றி அவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. நடேசன்கிட்ட சாப்பாட்டு தட்டை கொடுத்துட்டு நிலா கோமலை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, அவளை பற்றி கேட்குறத விட்டுட்டு நம்ம பாண்டி கடை முதலாளி ஆயிட்டான்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு. போய் நிம்மதியாக தூங்கு. அம்மா, இது என்ன குச்சியாட்டம் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லாலிபப்பை எடுத்து சாப்பிட்றாரு நடேசன். நிலா இதுக்கு பேர் லாலிபப்புன்னு சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும் இந்த பசங்களுக்கெல்லாம் தோணாதே, நீயே வாங்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டுட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு நடேசன். நிலா வீட்டுக்குள்ளே வர, அண்ணி, அந்த ஆள் தான் எங்கள் அம்மா வீட்டை விட்டு போக காரணமாக இருந்தவர், அவர்கிட்ட போய் பேசி சிரிச்சிட்ருக்கீங்க, அவருக்கு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையா அப்படின்னு கேட்குறான் பல்லவன். அந்த கோமலை பற்றின உண்மையை நிலா இப்போ சொன்னாலும் நம்ம பல்லவன் கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க. தாய்ப்பாசத்தில் இருக்கிற மோகத்தில் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டான் நம்ம பல்லவன். இப்போது பொய் சொல்கிறாங்கன்னு தான் நினைப்பான். அப்படித்தானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.